வெல்கம் டு ஓஜாஸ் ப்ரொடெக்ட். வாடகை வீட்டிற்கு தேய்பிறை நாட்களில் குடி போகலாமா? அதாவது நீங்கள் வாடகை வீட்டுக்கு குடி போகிறீங்கன்னா அன்னைக்கு சுபதினம் நாளாக இருக்கும் பட்சத்தில் வாடகை வீட்டிற்கு குடி போகலாம். அது மாதிரி அன்னைக்கு பெண்களுக்கு சந்திராஷ்ட நாள் இல்லாமல் பார்த்துக்கணும். நீங்கள் பிறந்த ராசி சொல்லுவாங்களே, அந்த ராசி அன்னைக்கு சந்திராஷ்டமத்தில் கேலண்டரில் பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தேய்பிறை நாட்களிலும் குடி போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேய்பிறை நாட்களில் அசுப தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா கரிநாள். அந்த நாளில் கண்டிப்பாக குடி போகக்கூடாது. அப்படி மீறி நீங்கள் குடி போனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் சங்கடங்கள், சண்டை, சச்சரவு, பொருளாதாரம் இதிலெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? சப்போஸ் நாங்கள் இக்கட்டான சூழ்நிலை இருக்கோம், வீடு கண்டிப்பாக குடி மாற்றியே ஆகணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்? பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்கள்ல, சூரிய உதயத்திற்கு முன்பாக 3லேருந்து 5:30 மணிக்குள்ளே வீட்டில் பாலை காய்ச்சிட்டு கோமியம் மஞ்சள் தூள் கொண்டு வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டுருங்க. தெளித்து விட்டிங்கன்னா இதனால் ஏற்படுற பாதிப்பு நீங்கிவிடும். வீட்டில் நிம்மதி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, சாதாரணமாக நீங்கள் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு குடி போகிறப்ப சுவாமி புகைப்படம், தண்ணீர் குடம், கையில் எப்போவும் ஒரு எலுமிச்சம்பழம் கொண்டு போங்க. எடுத்துகிட்டு போகிறப்ப முதல்ல விநாயகரையும் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கோங்க. இந்த வீட்டில் இருந்ததோட நாங்கள் போகிற வீட்டில் செல்வ செழிப்போட நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிறத மனதார வேண்டிட்டு செல்வுங்க. சகல மங்களமும் உண்டாகும்.